கட்டுக்குள் வைப்பதற்காக ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய கோட்டைகளை சுல்தான் தமது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டார். ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய கோட்டைகளை சுல்தான் தமது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டார். ஊதியத்திற்கு பதிலாக சுல்தான் தமது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டார். ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை பெற்றிருந்த உயர் அரசு அதிகாரிகள் தங்கள் வரவு செலவுகள் குறித்து சுல்தானுக்கு தெரிவிக்கும் பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர். கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது, ஆனால் பிராந்திய தலைவர்களின் அதிகாரங்களை குறைத்தது. அத்தலைவர்களில் பெரும்பாலோர் தக்காணத்தை சேர்த்தோர் ஆவர். இதனால் தக்காண பிரபுக்களுக்கும் தக்காணத்தை சுற்றியோர்களுக்கும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை தீவிரமடைந்து மோதல்களாக வெடித்தன. தக்காண பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கல்லாக கருதினர். சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்தனர். கவானின் மேலாதிக்கத்தை விரும்பாத சுல்தானும் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் பாமனி அரசின் சரிவு. கவான் தூக்கிலிடப்பட்டதால் அரசின் முதுகெலும்பு என கருதப்பட்ட பல வெளிநாட்டு பிரபுக்களை தக்காணத்தை விட்டு வெளியேறி தங்கள் பகுதிகளுக்கு திரும்பிச் செல்ல தூண்டியது. சுல்தான் மூன்றாம் முகமதுவின் இறப்புக்கு பின் முடிசூடிய முகமது அல்லது சிகாபுத்தீன் முகமது 1518 இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். அவருடைய நீண்டகால ஆட்சி மற்றும் அரசு சிதையப் போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டிக்காட்டின. அவருக்கு பின் பதவியேற்ற 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயரளவிற்கே அரியணையில் இருந்தனர். சுல்தானியம் படிப்படியாக 5 சுதந்திரமான தக்காண சுல்தானியங்களாக சிதைந்தது. அவை பீடார், பீஜப்பூர், அகமதுநகர், பீரார், கோல்கொண்டா ஆகியனவாகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் பாமனி சுல்தான்களின் பங்களிப்பு. கட்டடக்கலையில் அவங்களோட பங்களிப்பை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கட்டடக்கலைக்கு பாமனி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை குல்பர்காவில் காணலாம். இப்பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழ்வாய்களில் அரண்மனைகள், அரசர் மக்களை சந்திக்கும் மண்டபங்கள், வளைவுகள், தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், வளைவுகள், குவிமாடங்கள், சுவர்கள், அரண்கள் ஆகியன வெளிக்கொணரப்பட்டன. இக்கண்டுபிடிப்புகள் அவர்களின் கட்டடக்கலை திறமையை படம்பிடித்து காட்டுகின்றன. அடுத்தது பாமனி சுல்தான்களின் கல்வியில் அவர்களோட பங்களிப்பை பற்றின டீட்டெயில்ஸு. பாமனி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹசன் ஷா. பாமனி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹசன் ஷா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதிகளில் ஒருவரான ஜாபர் கான் என்பவரின் முயற்சியால் மூல்தானில் கல்வி கற்றார். அவர் அரசனான பின்னர் தமது மகன்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளியை நிறுவுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். அவருடைய மகன் முதலாம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவராவார். பிரபுக்கள் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினார். பாமனி அரசின் 8வது சுல்தானான சுல்தான் ஃபிரோஸ். இவருக்கு பின் வந்த அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டாக்கர் ஆகிய இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவினர். இப்பள்ளிகளில் உண்டு உறைவிட வசதிகள் அரசரின் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மஹமது கவானின் மதரசா, அதாவது அதுக்கு பேர் கல்வி நிலையம், 3000 கையெழுத்து பிரதிநிதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. இவை யாவும்
கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகின்றன. இதுதான் அந்த மகமது கவான் மதரசா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் சாப்டரோட ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.